தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காலை பொழுதிலே அன்னையாம் திரு அவையானது புனித கன்னிமரியாளினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை அகமகிழ்வோடு அக்களிப்போடு கொண்டாடுகிறது. அன்னை மரியாள் பாவம் அறியாதவள், மாசு மறுவற்றவள். அந்த அன்னையை திரு அவை உயர்வுபடுத்தி கடவுள் இந்த மண்ணுலகிலே இந்த அன்னைக்கு பெரும் பேற்றினை கொடுக்கிறார். அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்படுகிறார் என்றால் அன்னையுடைய வாழ்வு அப்படிப்பட்ட வாழ்வாக இருந்தது. கடவுளுடைய திருவுளத்திற்கு பணிந்த வாழ்வாக அமைந்தது. ஆகவே இத்திருப்பலியை கொண்டாடுகின்ற நாமும் கடவுளுக்கு பணிந்த வாழ்வாக ஆண்டவருடைய திருவுளத்தின்படி வாழக்கூடிய பிள்ளைகளாக வாழ வர வேண்டிய பலிகளே வேண்டுவோம். இப்பலியை தகுதியுள்ள முறையிலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்க தடையாய் இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக ஆட்சிக்கு எடுத்துக்கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றை என்றும் நாடி அவருடைய ஆட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யுங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்கு பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலையில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையிலிருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணையை இருந்த இடத்திற்கு பறித்துச் செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்தார். பின் விண்ணகத்தில் ஒரு பெரியதோர் குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில். ஓபிரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. ஓபிரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. அருமை மிகு அரசின் மகளிர் உம்மை எதிர்கொள்வர். ஓபீரின் பொன்னணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்து வீடு. ஓபிரின் பொன்னணிந்து
வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசே. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர். அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதியது நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதயா மலைநாட்டில் ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ள குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைந்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர்.
அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய தாய் அன்னையாம் கன்னிமரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். ஒரு முறை ஒரு மறை பாடசாலையிலே பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியர் விண்ணகத்தை பற்றிய செய்தியை சொல்லி கொண்டிருந்தார். அப்போது அவர் தம்முடைய மாணவர்களிடம் கேட்டார், நான் என்னுடைய வீட்டையும் என்னுடைய சொத்துக்களையும் விற்றுவிட்டு அதை ஆலயத்திற்கு கோயிலுக்கு கொடுத்தால் நான் விண்ணகம் செல்ல முடியுமா என்று அந்த மாணவரிடம் கேட்டார். அதற்கு ஒரு மாணவன், முடியாது, நீங்கள் செல்ல முடியாது என்று பதில் கூறினார். ஆசிரியருக்கு குழப்பம். மீண்டுமாக அவர் கேட்டார், நான் ஆலயத்திலே இருந்து ஆலய வேலைகள் அனைத்தையும் செய்தால் எனக்கு விண்ணகம் செல்ல முடியுமா என்ற கேள்வியை கேட்டார். மீண்டுமாக அந்த மாணவன் சொன்னான், முடியாது, உங்களால் போக முடியாது என்று சொன்னார். மீண்டும் அந்த ஆசிரியர் சொல்லுகிறார், நான் ஒரு அனாதை குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து அதற்கு தேவையான அனைத்தையும் செய்தால் நான் விண்ணகத்திற்கு செல்லலாம் தானே என்ற கேள்வியை அந்த மாணவர்களிடம் முன்வைத்தார். அதற்கும் அந்த மாணவன் சொன்னான், முடியவே முடியாது என்று சொன்னான். இப்போ ஆசிரியருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆகவே மாணவரிடம் கேட்டார், அப்போ எப்படித்தான் போக முடியும் என்று கேட்டார். அதற்கு அந்த மாணவன் சொன்னாராம், நீங்கள் செத்தால்தான் விண்ணகம் போக முடியும் என்று சொன்னாராம். இயேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது நமக்கு நகைச்சுவையாக தோன்றினாலும் இதில் இருக்கின்ற பேருண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதர்களாகிய பிறக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் இறப்பு உண்டு, மரணம் நிச்சயம். ஆனால் இந்த மரணத்தை தாண்டிய ஒரு மரணம் இருந்தது. அதிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்க பெற்றவள்தான் நம்முடைய தாய் அன்னையாம் கன்னிமரியாள். ஏனென்றால் கபிரியேல் அதிதூதர் அன்னை மரியாளை அருள் நிறைந்தவளே வாழ்க என்று வாழ்த்தினார். ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி வாழ்த்துகிறார். இந்த அன்னை மரியாள் எலிசபெத்தம்மாளை சந்தித்த பொழுது எலிசபெத்தம்மாள் அன்னை மரியாளை பார்த்து சொல்லுவார், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், ஆண்டவருடைய தாய் என்று அன்னை மரியாளை போற்றி புகழுவார். இப்படி பல்வேறு பேருக்கும் புகழுக்கும் சொந்தக்காரியான அன்னை மரியாள் வாழ்விலே பல்வேறு துன்பங்களை தாங்கி கொண்டவர். சூசையப்பரை தன்னுடைய கணவராக ஏற்றுக்கொண்டது முதல் அன்னை மரியாளுடைய அந்த பெத்லகேமை நோக்கிய பயணம், இயேசுவினுடைய பிறப்பு, எகிப்திற்கு ஓடிச் செல்லுதல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆலயத்திலே
திரும்ப காண்பது என்று பல்வேறு நிகழ்வுகளை பார்க்கிறோம். இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் அடியிலே இருந்து இறந்த அந்த மகனை தன்னுடைய மடியில் கிடத்தி அதை ஆழ்ந்து சிந்தித்தவள் அன்னை மரியாள். துன்பங்களை தாங்கிக் கொண்டார். சிமியோன் இறைவாக்கு உரைக்கிறார், உடைய உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும். ஆகவே அனைத்து வாழையும் ஏற்றுக்கொண்டு துன்பத்தை ஏற்ற இந்த அன்னைக்கு ஆண்டவர் மாபெரும் பரிசை கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுதான் விண்ணக நிறைவான வாழ்வு. அதைத்தான் 12ஆம் பத்திநாதர் இந்த அன்னை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் எடுத்து கொள்ளப்பட்டார் என்ற ஒரு செய்தியை 1950ஆம் ஆண்டு நவம்பர் 1 12ஆம் பத்திநாதர் சத்திய பிரகடனமாக உரைக்க செய்தார். ஏனென்று பார்க்கின்ற பொழுது இந்த அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்திருந்தார். அந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில் செயலில் வாழ்ந்து காட்டியவள் அன்னை மரியாள். ஆண்டவருடைய வார்த்தை அன்னை மரியாளினுடைய வாழ்வில் செயல் வடிவம் பெறுகிறது. அன்னை மரியாளுக்கு கபிரியேல் அதிதூதர் சொல்லுகிறார், வயது முதிர்ந்த நிலையிலே உன்னுடைய உறவினரான எலிசபெத்து கருவுற்றிருக்கிறார். அது அவருக்கு 6ஆம் மாதம் என்று சொல்லுகிறார். கபிரியேல் அதிதூதர் அன்னை மரியாளிடம் நீ போய் அவரை பார் என்று சொல்லவில்லை. மாறாக இந்த செய்தியை கேட்ட அன்னை மரியாள் எலிசபெத்தம்மாளை சந்திக்க செல்லுகிறார். லூக்கா நற்செய்தியாளர் மிக அழகாக பதிவு செய்கிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், அன்னை மரியாள் விரைந்து சென்றார். யூதேயாவில் உள்ள ஒரு மலைநாட்டுக்கு விரைந்து சென்றார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ எந்த அளவுக்கு அந்த மனிதருக்கு அதனுடைய உதவி தேவைப்படும் என்று உணர்ந்தவளாய் பிறருக்கு தன்னுடைய உதவியை கொடுக்க வேண்டும், அதை செயலில் காட்ட வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாள் விரைந்து ஓடி செல்கிறார். எலிசபெத்தம்மாளோடு 3 மாதம் தங்குகிறார். இது அன்னை மரியாள் யாரும் சொல்லாமல் அவள் செய்த செயல். ஆண்டவருடைய வார்த்தை பிறருக்கு உதவக்கூடிய அந்த பண்பானது அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் செயல் வடிவம் பெறுகிறது. இதைத்தான் கானா ஒரு திருமணத்திலும் பார்க்கிறோம். அந்த குடும்பத்திலே அந்த திருமண விழாவிலே ரசம் தீர்ந்து போகிறது. அங்கே ஆளாளுக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்வதென்று தெரியவில்லை. அன்னை மரியாள் இயேசுவிடம் வந்து நாடுகிறார். இவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்குமாறு தன்னுடைய மகனிடம் மன்றாடுகிறார், வேண்டுகோள் விடுக்கிறார். அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டவளாய், அந்த குடும்பத்திற்கு கடவுளுடைய அருள் இரக்கம் தேவைப்படுகிறது, இந்த புதுமை தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்தவளாய் அன்னை மரியாள் அங்கு இருந்தாள். அப்போ தாய் அன்னை மரியாள் இருக்கின்ற இடங்களிலே அவள் தன்னுடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற பெண்மணியாக இருக்கிறார். ஆகவேதான் திரு அவை இந்த அன்னையை மிக மேலான பேருக்கு உயர்த்துகின்றது. இன்று நாம் இந்த அன்னையினுடைய விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொல்லுகின்ற கேட்கின்ற வார்த்தைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிறோமா? நாம் ஒன்று சொல்கிறோம், ஆனால் செயலில் காட்டுவதோ வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் அன்னை மரியாள் ஆண்டவருடைய திருவுளத்திற்கு தம்மை அடிமை ஆக்கினாள். ஆண்டவருடைய திருவுளத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார். நாமும் இந்த அன்னையைப் போல ஆண்டவருடைய வாக்கின்படி, வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை அமைகின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிரம்ப நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த பெருவிழா நாளிலே அன்னை மரியாளுடைய ஆசீர்வாதத்தை
நிரம்ப பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக வாழ வரவேண்டி இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்றி கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுளின்றி உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவில்லாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுஉலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த அற்புதமான தருணத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் பாதம் எடுத்து வைத்து மன்றாடுவோம். திரு அவைக்காக எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் ஆன்மீக தலைவர்களுக்கும் விசுவாசத்தில் உறுதியும் உமது பணியில் ஆர்வமும் அருள வேண்டுமென்று அன்னை மரியாளைப் போல அவர்களும் உமது திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து திரு அவையை புனித தத்துவத்தில் வழிநடத்த தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டுத் தலைவர்களுக்காகவும் அமைதிக்காகவும் உலகில் நிலவும் போர்கள், வன்முறைகள் மற்றும் பிளவுகள் நீங்கி உமது அன்பின் சமாதானம் நிலைக்க அன்னை மரியாளின் மன்றாட்டை பயன்படுத்தி அருளும். நாட்டுத் தலைவர்கள் அனைவரும் தாழ்மை மனதுடன் மக்களின் நல்வாழ்வுக்காகவும் ஒற்றுமைக்காகவும் உழைக்க வழிகாட்ட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக வாழ்வை எதிர்நோக்கி வாழும் எங்களுக்காக மண்ணக வாழ்வை நிறைவு செய்து விண்ணகம் பேற்றை அடைந்த அன்னை மரியாளைப் போல நாங்களும் இவ்வுலகில் வாழும் காலத்தில் உமது தூய்மையை காத்துக்கொள்ளவும் நிலையான விண்ணக வாழ்வை என்றென்றும் நோக்கி இருக்கவும் தேவையான நல் மனதை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துயருறுவோர் மற்றும் நோயாளிகளுக்காக வாழ்க்கையின் பாரத்தாலும் நோய்களாலும்
தனிமையாலும் வாடும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் உமது கிருபை கரங்களால் தாங்கிக் கொள்ளும். அன்னை மரியாளின் ஆறுதலை அவர்களின் துயர வேளையில் உணர்த்தி அவர்களுக்கு உடல் மற்றும் ஆன்மாவின் சுகத்தை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இது அந்த வேளையிலே உடைய அன்பு பிள்ளைகள் நாங்கள் ஒப்புக் கொடுத்த அனைத்து விண்ணப்பங்களையும் மற்றும் எங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து சிறப்பு கருத்துக்களையும் உம்முடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாமை அனைத்துமே ஏற்று எங்களுக்கு முழுமையாக நிறைவு செய்து தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்துப் பெறுவீராக. ஏனெனில் உம்முடைய வல்லன்மையிலிருந்து நாங்கள் அந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உம்முடைய வல்லன்மையிலிருந்து நாங்கள் அந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய உடையமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை இறைப்பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் நிறைவாக வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்றும் உம்மை நாடுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது.
இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலை வழங்கும் முன்னடையாளமாக அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் மூச்சாயும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனிதர் உடல் எடுத்து கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதுதரத்தோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் மல்கம் பிரான்சிஸ், துணையாயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்திரள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அன்பையும் அமைதியும் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள ஒருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். சாட்சியாக உலகில் வாழ்வேனே. இயேசுவே உமக்கு சாட்சியாக உலகில் வாழ்வேனே. ஆராதனை இயேசுவுக்கு, ஆராதனை தேவனுக்கு, ஆராதனை இயேசுவுக்கு, ஆராதனை தேவனுக்கு. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் அருளடையாளங்களில் பங்கு பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவின் ஆசுங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் ஜெபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.